Hi friends, welcome to Chennai food. இப்போ பாத்தீங்கன்னா 5 வயசு 10 வயசு பசங்களுக்கு எல்லாமே இளநரை வருதுங்க. இந்த இளநரை பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல அது மறையறதும் இல்ல. அதுக்காக நம்ம செயற்கையான முறையில ஹேர் டை இல்லனா ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்துறோம். அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இயற்கையான முறையில ஹேர் டை நம்ம வீட்லயே எப்படி ரெடி பண்ணி யூஸ் பண்றது அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இளநரை முடியை சரி செய்யறதுக்காகவும் இளநரை முடி வராமல் தடுக்கிறதுக்காகவும் இயற்கையான முறையில் நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக நான் எடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடிங்க. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கரிசலாங்கண்ணி கீரை கிடைச்சா கூட நீங்கள் அந்த கீரையை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு கீரை கிடைக்கல, நான் அதனால் பொடி எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதாணி பொடி. இந்த மருதாணி இலை இருந்ததுன்னா நீங்கள் மருதாணி இலையே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதையும் நீங்கள் தண்ணி இல்லைனா எலுமிச்சம்பழம் சாறு விட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அப்படி கிடைக்கலனா இந்த மாதிரி நீங்கள் பொடி வாங்கிக்கலாம். இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பயன்படுத்த போகிறது பார்த்தீங்கன்னா அவுரி பொடி, அவுரி இலை பொடி. அவுரி இலைன்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்குங்க. அந்த கீரையிலிருந்து தான் அந்த இலையை காய வச்சு பொடி செஞ்சு ரெடி பண்ணி எடுக்கிறாங்க. இந்த அவுரி இலை பொடியை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். மொத்தம் நான் 3 விதமான பொடிகள் தாங்க எடுத்திருக்கேன். இந்த 3 பொடிகளை பயன்படுத்தி நம்ம ஹேர் டை ரெடி பண்ணி யூஸ் பண்ணாலே இலைநரை முடிகள் எல்லாமே கருமையாயிடும். முடியோட வளர்ச்சி நல்லா வேகமாக இருக்குங்க. முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக நீளமாக வரும். இந்த பொடிகளை நம்ம பயன்படுத்துறதுனால நிறைய முடியும் வராமல் தடுக்கும், முடியோட வளர்ச்சியும் நல்லா வேகமாக இருக்கும். இந்த பொடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் தான் எடுக்க போகிறேன். நான் பேக்கிங்கை கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்தால் நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாம், ரொம்பவே நல்லது. இல்லாதவங்க இந்த மாதிரி பவுல் பயன்படுத்திக்கலாம். நான் எல்லாத்துலேயுமே 100 கிராம் அளவுக்கு பேக்கிங் வாங்கியிருக்கேன். நீங்கள் 50 கிராம் கூட வாங்கிக்கலாம். காலியானதுக்கப்புறம் திரும்ப வாங்கிக்கலாம். டபுள் பேக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் கட் பண்ணிட்டேன். அந்த பொடி இப்படி தான் இருக்கும், இந்த கலரில் தான் இருக்கும். இது கரிசலாங்கண்ணி பொடி. கரிசலாங்கண்ணி கீரையை காய வச்சு பொடி செய்கிறாங்க, அந்த பொடி தான் இது. உங்களுடைய தலைமுடியோட அடர்த்தி நீளத்தை பொறுத்து நீங்கள் இந்த பொடியை எடுத்துக்கலாம். 3 பொடிகளையுமே ஒரே அளவில் தாங்க எடுத்துக்கணும். நான் இப்போ கரிசலாங்கண்ணி கீரை பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதே அளவில் தான் மருதாணி பொடியும் எடுக்கணும், அவுரி இலை பொடியும் எடுக்கணும். பாருங்கள், அவுரி இலை பொடி இந்த மாதிரி தான் இருக்கும். கலர் வந்து இளம் பச்சை நிறமாக இருக்குது பாருங்கள். இந்த கரிசலாங்கண்ணி கீரை பொடி நல்லா டார்க் பச்சையாக இருக்குது. அவுரி இலை பொடி பாருங்கள் இளம் பச்சையாக இருக்குது, லைட் பச்சையாக இருக்குது பாருங்கள். நான் அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் எடுத்தேன். அதே மாதிரி அவுரி இலை பொடியும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன். எல்லாமே சமமான அளவு தான் எடுக்கணும். உங்களுடைய முடியோட அடர்த்தி நீளத்தை பொறுத்து நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், இல்லை 3 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் மருதாணி பொடி எடுக்கிறேன். மருதாணி பொடியோட நிறம் பாருங்கள், அது வேறு ஒரு கலரில் இருக்குது. அதுவும் பச்சை நிறம் தான், ஆனால் வேறு ஒரு பச்சை கலரில் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், 3 கலரில் இருக்குது பாருங்கள். அதுலேயே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறேன். எல்லாமே ஒரே ஸ்பூனில் தான் நான் எடுக்கிறேன். அவுரி இலை பொடி 1 ஸ்பூன், மருதாணி இலை பொடி 1 ஸ்பூன், கரிசலாங்கண்ணி இலை பொடி 1 ஸ்பூன். 3 பொடியுமே நான் ஒரு ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துட்டேங்க. இந்த 3 பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எலுமிச்சம்பழம் சாறு தாங்க சேர்க்க போகிறோம். அப்படி எலுமிச்சம்பழம் சாறு வேண்டானா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைனா மோர் சேர்த்துக்கலாம். புளிச்ச மோர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா எலுமிச்சம்பழம் சாறு இல்லைனா தயிர் இந்த மாதிரி சேர்த்தா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். முடியோடைய கலர் வந்து நல்லா டார்க்காக பிடிக்கும். உங்களுக்கு நல்லா பிளாக் கலர் பிடிக்கிறது முடியில் நல்லா டார்க்காக பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு அந்த கலர் இருக்கும். நான் எலுமிச்சம்பழம் தாங்க எடுத்திருக்கேன். பாதி எலுமிச்சம்பழத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாறு நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், அந்த சாறை நான் அதில் பிழிஞ்சு விட்டுறேன். நான் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே பிழிஞ்சிட்டேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகணும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லிக்விடாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்துட்டு
நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி பொடி சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி வளர்ச்சி நல்லா வேகமாக இருக்குங்க. முடி கொட்டுறதும் ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஹேர் ஆயிலெல்லாம் கூட கரிசலாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி பொடியெலாம் பயன்படுத்துவோம். ஏன்னா முடியோட வளர்ச்சியை நல்லா அதிகப்படுத்தும், முடி நல்லா கருமையாக வளரும், இளநரையை போக்கும். இந்த மாதிரி பல ஹெல்ப்பிங்லாம் அது வந்து கரிசலாங்கண்ணி பொடி ரொம்பவே பயன்படுது. அதே மாதிரி அவுரி பொடியும் வந்து நரைமுடியை வந்து கருமையாக்கவும் நரைமுடி வராமல் தடுக்கிறதுக்கும் அவுரி பொடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மருதாணி பொடியும் அதே மாதிரி பொடுகுலாம் வராமல் முடி வளர்ச்சிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அதனால தான் நான் அந்த 3 பொடியுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்கறது கலர் ரொம்ப நாளைக்கு நம்ம தலையில் தங்கும், சீக்கிரமாக நம்மளுடைய தலையில் இந்த கலர் சீக்கிரம் போகாது. இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இது மாதிரி ஊற விட்டுட்டா போகிறோங்க. ஊற விட்டுட்டு உங்களுடைய முடியில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுடைய தலை முடிகள் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு நீங்கள் வெறுமனேவும் தலையை வாஷ் பண்ணலாம். இல்லை அது மாதிரி வாஷ் பண்ணுறது பிடிக்கலனா ஹெர்பல் சீயக்காய் பவுடரு இல்லைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச சீயக்காய் பொடி இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி நீங்கள் தலையை அலசிடலாங்க. இது மாதிரி வாரம் ஒரு முறை நீங்கள் செஞ்சாலே போதும். ஆரம்ப காலத்தில் வாரத்தில் ஒரு முறை செய்யுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகளே தெரியாது, எல்லா முடியும் கருமையாயிட்டு எங்கேயாச்சும் ஒன்று தான் கொஞ்சம் கலர் சேஞ்சிங் ஆகி இருக்கா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இதே மாதிரி வாரம் ஒரு முறை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தலை முடியில் ஒரு இளநரை முடிகள் கூட இருக்காதுங்க. எல்லா முடியுமே கருமையாக மாறிடும். நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா நரைமுடிக்கான வாய்ப்பே இருக்காது. இதை வந்து சின்ன பசங்க தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இல்லைங்க, மிடில் ஏஜில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம், ஏன் வயதானவர்கள் கூட பயன்படுத்தலாங்க. செயற்கையாக கடையில் விற்கக்கூடிய ஹேர் டையை வாங்கி பயன்படுத்துறதுனால நம்மளுடைய ஸ்கின்னு பாதிக்குது, நம்மளுடைய கண்ணும் பாதிக்குது. இந்த மாதிரி பல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இயற்கையான ஹேர் டையை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாதுங்க. தாராளமாக பயன்படுத்தலாம். இனிமேல் நீங்கள் ஹேர் டை பயன்படுத்துறதா இருந்தால் செயற்கையான ஹேர் டையை பயன்படுத்தாதீங்க. வீட்டில் ரெடி பண்ண இந்த இயற்கையான ஹேர் டையை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக 100% ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தணும். இயற்கையான முறையில் ஹேர் டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஹேர் டையை 5 வயசு 10 வயசு பசங்க தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, மிடில் ஏஜில் இருக்கவங்க கூட பயன்படுத்தலாம். கூடிய சீக்கிரமே இளநரை முடிகள் எல்லாமே கருமையாக மாறிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.